எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 செகண்ட் ஓட்டி விட்ருங்க. ஷார்ட் வந்து இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். டவுன் ட்ரெண்டில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறனா இந்த ரெண்டும் வேணும். ஃப்ராக்டலும் ஜிக்ஸாக்கும் டிஃபால்ட் செட்டிங்னா ஒரு சேஞ்ச் வேணாம். ஏன் ஃப்ராக்டல் உங்களுக்கு தெரியும். ஜிக்ஸாக் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா பார்த்தோன்னே தெரியும் மேலே இருக்கா கீழே இருக்கான்னு அந்த ஆடி காட்டுறதுனால டவுன் ட்ரெண்டாக என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்டொக்காஸ்டிக்கில் 80-20 இது மட்டும் மாற்றிருக்கிறோம். 70-30 இருக்கும் டிஃபால்ட்டாக, 80-20 மாற்றிருக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது இது குறைஞ்சபட்சம் ஸ்டொக்காஸ்டிக் ஹையில் இருக்கணும், இல்லை இந்த மாதிரியாவது கிராஸ் ஓவரில் இருக்கிறோம். ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா, இது வந்து டிஃபால்ட் செட்டிங் நமக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இந்த இடத்துல இப்போ தான் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. ஃப்ராக்டலுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த ஃப்ராக்டல் ரிஜெக்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து ஃப்ராக்டல் வரும்போது ரெட் இருக்கணும். ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டுக்கு அப்புறம் மேலே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ராக்டல் வருது. இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த கேண்டிலுக்கு இங்கே ஃப்ராக்டல் வந்திருக்கான். ஓகேவா, அப்போ நம்ம ட்ரேடுக்கு ரெடி ஆயிடணும். இது ரெட்டாக அமையணும் செகண்ட் கேண்டில். அப்போ தேர்ட் கேண்டில் இந்த கேண்டில் நம்ம டவுன் போகணும். இப்போ இது நமக்கு சக்ஸஸ் ஆயிரும். இனிஷியலாக நியூவாக ட்ரேட் பண்ணுறதுனால MTG1 எடுக்க வேண்டாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு T1 to T5க்கு சர்வைவல் ஆக முடியும். ஓகேவா, அடுத்து வந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கான் பாருங்க. இங்கே இருக்கும் போதெல்லாம் ஃப்ராக்டல் வந்தால் போகக்கூடாது. இந்த இடத்துல மறுபடியும் வந்து நமக்கு சிக்னல் வந்திருக்கு. ஃப்ராக்டல் வந்துருச்சு இந்த கேண்டில் பேஸ் பண்ணி. அடுத்து ரெண்டுனா அடுத்து நம்ம போகிறோம். இப்போ 2 ட்ரேடு நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. சேம் ஹியர் இங்கே பார்த்தோம்னா கீழே தான் போகிறோம் கிராஸ் ஓவரில், அதனால் எடுத்துறோம். பட் இங்கேருந்து மேலே ஏறுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இங்கே அவாய்ட் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து கீழேருந்து மேலே போய்கிட்டு இருக்கிறேன். எனி டைம் மறுபடியும் கீழே வரும்போது நமக்கு சிக்னல் கிடைச்சாதான் சரி நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். மேலே இருந்து இந்த கிராஸ் ஓவர் ஆகிறான்னு பார்த்தா இங்கே க்ரீன் வந்திருக்கு. நமக்கு இங்கேயும் ரெட்டு வந்தால் தான் அடுத்த கேண்டில் ரெட்டுக்கு நம்ம போவோம். தொடர்ந்து 2 ரெட் இருக்கணும். அதாவது ஃப்ராக்டலுக்கு முன்னா சிக்னலுக்கு கணக்கு வச்சோம்னா அடுத்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா இந்த ரெட் கலருக்கு ஃப்ராக்டல் வந்திருக்கான். அடுத்து ரெட்டு, அடுத்து இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி போடுவோம். ஸோ இது சக்ஸஸ். குறைஞ்சது இங்கே பார்த்தோம்னா 3 ட்ரேடு நமக்கு சக்ஸஸாக இருக்குது. அதனால தான் MTG1 வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கு, ஆனால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா இது ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்குது. இங்கே ஸ்டொக்காஸ்டிக் பாருங்கள் ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். மெயின் என்ன பார்க்கணும் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறோம்னா டவுன் ட்ரெண்ட் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்ட் இருக்க சார்ட். அது உங்களுக்கு ஜிக்ஸாக் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஜிக்ஸாக் இப்படி பார்த்தா கீழே இருந்து மேலே போய் கீழே போகிறதா இருக்கு இல்லையா, இது அப் ட்ரெண்ட்ல இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் டவுன் ட்ரெண்ட் எடுக்கக்கூடாது. இப்போ இதில் அப் ட்ரெண்ட்ல இருக்கான்னு இங்கே காமிச்சு இங்கே மேலே போகும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த க்ரீனுக்கு ஃப்ராக்டல் வந்திருப்பான். இதுவும் க்ரீனு, அடுத்து இதுவும் க்ரீனு. இதுதான் நம்மளோட இங்கே தான் நம்ம என்ட்ரி இருந்திருக்கும். இது நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் இதில் போய் டவுன் ட்ரெண்டை தேடக்கூடாது. அப் ட்ரெண்ட் வரும்போது தான் இங்கே வந்திருக்கு. இங்கே நம்ம க்ரைட்டீரியா வரல, இங்கே நம்ம க்ரைட்டீரியா வந்திருக்கு. அதே மாதிரி கீழே இருந்தால் மேலே போயிருக்கா. இது என்ட்ரி தான், இது நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம MTG1 போயிருந்தாலும் இது ஃபெயிலில் தான் இருந்திருக்கும். அதனால 2 ட்ரேட் ஒரே இதில் லூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதில் நமக்கு லாஸ் தான். இப்போ இங்கே 1 இங்கே 2 டோட்டலாக 5 ட்ரேடில் 3 ட்ரேட் நமக்கு சக்ஸஸாக தான் இருந்திருக்கு. பிரேக் ஈவனில் இருந்திருக்கும். அடுத்து அப் ட்ரெண்டில் இங்கே பாருங்க, உடனே நமக்கு வந்து ரெக்கவரி ட்ரேடு இங்கேயே கிடைச்சிருக்கு. இதே சார்ட்ல இந்த கேண்டலுக்கு நம்ம இங்கே ஃப்ராக்டல் வந்திருப்போம். இது க்ரீனு, இது என்ட்ரி போட்டுருந்தா இங்கே இது ரெக்கவரி பண்ணியாச்சு. சப்போஸ் ஒரு ட்ரெண்ட் பிடிச்சோம், ஒரு கேண்டில் ஒரு சார்ட் பேட்டர்ன் நல்லா இருக்குன்னா நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. வெயிட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான்.